6 to 10 மந்த்ஸ் பேபிக்கு என்ன ஃபுட் கொடுக்குறது தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பீன்ஸ், கேரட், ஆனியன், டொமேட்டோ, கொரியண்டர். ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா மெல்ட் ஆன அப்புறம் கட் பண்ண வெஜிஸ் எல்லாமே போட்டு நல்லா சாப்பிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக இதெல்லாம் உங்கள் பேபிக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அலர்ஜிஸ், ரேஷஸ் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் ரவா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ரவா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ண உடனே அது பாயில் ஆனதுக்கப்புறம் லிட்டில் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் போட்டு நல்லா ஒரு 7 to 8 விசில் விடுங்க. ஏன்னா பேபினால நல்லா குழஞ்சா கூட நோ இஷ்யூஸ். பட் குழையிலன்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா மத்து மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நல்லா மசிச்சுடுவேன். உங்கள் பேபி 10 மந்த்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா சாஃப்டாக இருந்தாலே போதும், நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கொடுப்பேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.